நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி திரும்ப இந்த சீரியலுக்குள்ள வர போறாங்க. என்னடா சொல்ற, ரேவதி எங்கடா போனாங்க இத்தனை நாளா? ரேவதி வீட்டை விட்டு ஓடிட்டாங்களே, அவளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா? ஆமாங்க, ரேவதியை கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா தாங்க கண்டுபிடிக்கலாம். இலக்கியாவா எப்படா என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க, நம்ம இலக்கியா தங்கின்னு இருக்கிற அதே ஸ்ட்ரீல் தான் 4 வீடு தள்ளி இருக்காங்க ரேவதி. ஆனா அவங்க அடிக்கடி வேலைக்கு காலையிலே போயிருந்தால பார்க்க போறதுல, திடீர்னு வெள்ளிக்கிழமை நாள்ல கௌதம் கோசர் கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போற சமயத்துல கரெக்டா கோயில போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்ப இந்த குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி போறாங்க. அதை பார்த்து ரேவதி அம்மான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா ரேவதியா தான். உடனே ரேவதியை கட்டிப்பிடிச்சு ஒரு பக்கம் அழுறாங்க. நம்ம இலக்கியா எதுக்கத்தான் இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்கத்தான் வீட்டை விட்டு போனீங்க, வீட்டுல என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனை தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதை, சொந்த கதை, சோக கதை, எல்லா கதையும் சொல்ல. அதுக்கப்புறம் ரேவதி வந்து நான் தான் அவளோட அம்மான்னு சொல்றதுக்கு தான் நாங்க எல்லாம் போயிட்டேன், இப்பயே நடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கரெக்டா போற வழியில கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே பாக்குறோம். இன்னும் ரேவதி இலக்கியா கூட போயின்னு இருக்கா, இது சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி, என்ன ரேவதி திடீர்னு எஸ்எஸ்கே கரெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, உடனே பாக்கணுமே, டே ஒழுங்கா போயிரு, அவ்வளவுதான் தெரிஞ்சு உனக்கு மரியாதை. என்ன மரியாதை, புருஷனை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற, அப்படி இப்படி சொல்லு, புருஷனை மட்டும் நீ சொல்லாத, அதுக்கு அருகதையே இல்லாதவன் நீ ஒரு கேடு கெட்டவன், என் வாழ்க்கையை நாசனம் பண்ணுவேன், என் பிள்ளை வாழ்க்கை நாசனம் பண்ணு, என் பிள்ளைய நடு தேர்ல நிக்க வச்சுக்கிறேன், என் பிள்ளைய மருமையாளோ அப்படின்னு சொண்டை போட, உடனே நம்ம இலக்கியா வாயில கைய வச்சு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்துன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு புரிய வருது. ஓஹோன்னு நானும் அப்ப கௌதமோட அப்பா இந்த எஸ்எஸ்கே தானா, நம்ம ரேவதி ஏமாத்த வந்து இந்த எஸ்எஸ்கே தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம இலக்கிய அந்த விஷயத்தை எப்படி கௌதம் கிட்ட சொல்றது, கௌதம் கிட்ட சொல்லவே வேணாம், சொன்னா அடுத்த செகண்ட் கௌதம் என்ன ஆவாருன்னே சொல்லிட்டு தெரியல. முக்கியமா எஸ்எஸ்கேவுக்கு தெரிஞ்சா எஸ்எஸ்கே இருந்து எனக்கு போறதா பையனடா நீ பில்கா பையன், அதனால என்ன மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஓட்டியே தள்ளி விட்டுருவோம். அதுக்கப்புறம் கௌதமால தாங்கிக்க முடியாது. இப்ப என்ன பண்றது, இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்து மாட்டினீங்க. உடனே பாக்கணுமே நம்ம ரேவதி இருந்து அந்த இடத்துல திருத்தன்னு முழிக்கிறாங்க. என்ன அத்தை இவர் சொல்றதெல்லாம் உண்மையா சொல்லிட்டு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஓ கௌதம் தான் என் புள்ளியா, சொல்லவே இலக்கியா நீ மருமகமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கௌதமுக்கு போன இப்பயே அடிக்கிறேன், எஸ்எஸ்கே வேணாம் எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்ல, நான் எதுக்கு வேணாம்னு சொன்னா எனக்கு பிறந்தவன் சொல்றா பையன் அப்படி இப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இப்ப பாக்குறியா கௌதம் உன்னோட புள்ள டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இழுத்து உன் பொண்டாட்டி முன்னாடி உன்னை நடுத்தல நிக்க வைக்கிறேன் பாக்குறியா, உன் பொண்டாட்டி உன்னை எப்பந்தாலும் அடிச்சு துரத்துறதுக்கு ரெடியா இருக்கா, இப்போ உனக்கு ஒரு புள்ள இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சா சொத்துல பங்கு வந்துருவான், அதனால இவனை ஃபர்ஸ்ட் அடிச்சு தரலான்னு சொல்லிட்டு சொத்தை எல்லாமே தாட்சாயினி எடுத்துன்னு உன்னை அடிச்சு விரட்டுருவா, அந்த விஷயமும் எனக்கு தெரியும். சரி சொல்லுப்பா, நீ தான் ரொம்ப பெரிய லட்சம் போன் பண்ணு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எஸ்எஸ்கேக்கு ஒரு பக்கம் கதி கிளங்க ஆரம்பிச்சது. என்னடாவா என்னோட மெயின் பட்டியை பிடிச்சிட்டா, தாட்சாயணி இப்படி எல்லாம் பண்றதுன்ற விஷயம் எவளுக்கு எப்படி தெரியும், ஐயோ இந்த விஷயம் தாட்சாயணி தெரிஞ்சா நம்ம சொல்லி அதோ கதியாயிருமே, ஆல்ரெடி நம்ம இறந்த கால வாழ்க்கையை பத்தி கேள்விப்பட்டாவே அவ கோவப்படுவா, இப்ப என்ன நடக்கும் இது நடக்கும்னு சொல்லிட்டு நினைச்சே பார்க்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரமா யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்றது ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கலந்துரையாடல ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத், தர்கை.